ஹாய் கைஸ், வெல்கம் டு அஸ்வின் டாக். சமீப காலமாவே ஹிந்தி பிக் பாஸ்ல சுத்திகாவோட கேம் பிளேவை பத்தி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கும் வகையில சல்மான் கான் நேற்று சூப்பரான தரமான ஒரு விஷயத்த சுத்திகாவுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாவே லாஸ்ட் வீக் நம்ம சுத்திகா அண்ட் சும்க்கும் ஷில்பா தென் இவங்களோட சண்டைகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இல்ல கரண் பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு சுத்திகாவோட. எல்லாமே லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதை பத்தின விஷயங்கள் என்ன ஏது அப்படின்னு தான் சல்மான் கான் ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிப்பாரு. இது யார் பக்கம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கான் கேட்கும் பொழுது எல்லாருமே கரண் பக்கம் தான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சுதிகா பக்கத்துல யாருமே நிக்க மாட்டாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியம்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா டிக்விஜய் சுதிகா நீங்க பண்ணதான் ரைட்டு நீங்க பண்ணதான் ரைட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு சல்மான் கேட்கும்போது டக்குன்னு கரண் பண்ணதான் ரைட்டுன்னு சொல்லும்போது சுதிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா சல்மான் கான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாரு. இல்ல நீங்க எல்லாருமே சொல்றீங்க கரண் பக்கம் நியாயம், நான் சொல்வேன் சுத்திகா பக்கம் தான் நியாயம், கரண் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டுட்டு போயிடுவாரு. சுத்திகாவுக்கு ஒரு மாதிரி அழுகவே வந்துடும். சல்மான் கான் அவருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண உடனே அவங்க எதையுமே பேச மாட்டாங்க. நேரா டிக்விஜய்கிட்ட போயிடுவாங்க. டிக்விஜய், லாஸ்ட் வீக் ஃபுல்லா நீ என் கூடவே இருந்த, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த, கரண் மேல உள்ள தப்பு எல்லாமே உனக்கு தெரியும். இருந்தும் இன்னைக்கு சல்மான் கான் கேட்கும் பொழுது நீ கரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்பொழுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சீப் ஃபேம் காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும் பொழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு டிக்விஜய் டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சும்மா என்ன பண்ணுவாங்கன்னா லூஸ் தனமா இவ்வளோ நடந்தது இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமே சுதிகா அப்படிலாம் பேசாத சுதிகா அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு சுதிகா கடுப்பாய் நீ பேசாம சும்மா எதுவும் தெரிஞ்சுட்டோம் கடுப்பு போயிடுவாங்க. தென் இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்திருக்கும் போது வெளில இருந்து சல்மான் கான் பார்த்துட்டே இருப்பாரு. எப்படாவையும் சண்டை முடியும், சரி வா அடுத்து நம்மளுடைய எபிசோட கண்டினியூ பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ என்ன ஆகும்னாக்கா எல்லாருமே ஹவுஸ்மேட் எல்லாமே கூட்டிட்டு உட்கார வச்சுருவாங்க. திருப்பி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். சல்மான் கான் திருப்பி எப்படி ஆரம்பிப்பாருனாக்கா ஷில்பாவை தான் பயங்கரமா வாரி இருப்பாரு. பாவமா இருக்கும் ஷில்பாவை பார்க்கறதுக்கு. ஷில்பாட்ட கேட்பாரு, ஆக்சுவலா சும்முக்கும் சுத்திகாவுக்கும் நடுவில் 2 சண்டை வருது. அந்த சண்டைக்கு அவங்க 2 பேருமே சால்வ் பண்ணிக்குவாங்க. 2 பேருமே அடல்ட் தானே, 2 பேருமே மெச்சூர்டான பர்சன்ஸ், அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்களே, நீங்க எதுக்கு தேவையில்லாம நடுவில் போய் சென்று மூடி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. உடனே ஷில்பா சொல்லுவாங்க, அரே சல்மான் பாய் நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்ல ஷில்பா, நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க என்ன பண்ணீங்கிறத நான் உங்களுக்கு ரியலா சொல்றேன். ஆக்சுவலா சும் அழுதுகிட்டே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு ரெஸ்ட் ரூம் போக வந்தாங்க. அதுல நீங்க பின்னாடியே வந்தீங்க. அதோட நீங்க இருந்திருக்கலாம், உங்களை கன்சல்ட் பண்ணீங்களா, போயிருந்துருக்கலாம். அப்போ சுதிகாவும் உள்ள வராங்க. அவங்க ரீசெண்டா கேட்டிருப்பாங்க, கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா, நான் சும் கூட தனியா பேசணும் அப்படிங்கிற போது நீங்க அதுக்கு என்ன சொல்லிப்பாங்க, டோன்ட் ட்ரை டு கிரியேட் எனி மோர் எக்ஸ்போஷன் ஹியர் இட் இஸ் நாட் நீடட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அதுக்கு சும்மா அந்த டயத்துல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ட்ரிகர் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அந்த இடத்துல மட்டும் அந்த இடத்த விட்டு போயிருந்தீங்கன்னாக்கா ரெண்டுமே அந்த விஷயத்த பேசி சால்வ் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தா போயிருந்திருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல விடல அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இல்லே பாய் அப்படின்னு சொல்லி மறுப்பாங்க. இல்ல ஷில்பா, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா சும்மா சுதிகாவும் பேசிப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம். அப்போ சொல்லுவா, நீ நான் உங்ககிட்ட எவ்வளவோ டைம் இறங்கி பேச வந்தேனே சுதிகா, நீ தான் என்கிட்ட பேசலங்கிற போது நீ சப்போஸ் நீ வந்த ஒவ்வொரு டைமும் நான் உங்ககிட்ட பேசினேனாக்கா இது நாள் வரைக்கும் இந்த 4 நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கும் நான் சஃபர் ஆனதுக்கும் நீ சஃபர் ஆனதுக்கும் நியாயமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். அதுக்கு நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் அதுக்கான தான் அப்படி வரலன்னு சொல்லும்போது இருந்தாலும் சும்மா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நான் இறங்கி நீ பேசவே இல்லை சுதிகா சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு இதுக்கு மேலே எப்படி சும்மா என்ன கிளியர் பண்ண முடியும், இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட், நீ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இதில் என்ன ஒரு இடையில என்ன நடக்கும்னாக்கா இடையில நம்மளுடைய கரண் கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சுத்திகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க சல்மான்ட்ட. கரண் இடையிலேயே சசுத்திகா திட்ட ஆரம்பிச்சுருவார். அப்பயும் சல்மாக்கா என்ன சொல்லுவார்னா, கரண் பாருங்க நீங்க யாரையுமே அப்போனட்ட பேசவே விட மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்து கரணை அடக்கி வச்சிருப்பாரு. இதுல ஷில்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சகத் கிட்ட போய், சகத் நீனும் அங்கே தானே இருந்த, நான் என்ன எதுவும் இவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசினேனா சுத்திகாவையும் சும்மையும் இடையில சொல்லும் போது நீங்க அப்படிதான் பேசுறீங்க அப்படின்னு சகத் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ என்ன நடந்துச்சுனாக்கா, இப்போ ஒரு வாரம் இந்த நடந்த ஒரு பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது சல்மான் கான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, நியாயம் யார் பக்கம் சொல்லிட்டு சுத்திகா பக்கம் நியாயம்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே சுத்திகாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் அடைஞ்சாலும் மற்ற எல்லாத்துக்குமே கரண் தான் இதை பண்ணாரு, அவர் பக்கம் தான் நியாயம்னு பேசிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு மூட் ஆஃப் ஆயிருந்திருக்கும். இப்போ எல்லாருமே சுதிகா பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த பொண்ணு பண்றது ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது, பொறுமையா போறா, அவ பக்கத்துல ஜென்யூனிட்டி இருக்குங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் என்னென்ன நடக்குதுங்கிறத வரும் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது டாடா பை பை, டேக் கேர்.